குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உறங்கி எழுமுங்க. பாட்டி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் இட்லி ஊட்டி விடுறேன். அப்புறம் நம்ம ஜாலியா விளையாடலாம். என்ன குடிங்க குடிங்க, இன்னும் கொஞ்சம் தான்டா சில்லு, குடிடா தங்கம். ஜில்லு, அம்மா இப்ப வந்துருவா. இங்கதான் பக்கத்துல எங்க கடைக்கு போயிருப்பா. நீ குடி ஜில்லு, கொஞ்சம் தானே இருக்கு, சூடு கூட இல்ல, சீக்கிரம் குடிச்சிருந்தா. நல்ல புள்ளல ஏன் ஜில்லு, ரொம்ப ரொம்ப நல்ல புள்ள, எல்லாத்தையும் குடிச்சிருமா. அங்க பாரு மாமா பாத்தியா, குடி குடி குடி. பாட்டி எனக்கு வேணாம், நான் அம்மே வந்தாதான் குடிப்பேன். வீட்டோட இப்படி ஒரு புள்ள இருக்குதுன்ற நினைப்பு இருந்தா இப்படிலாம் பண்ணுவாளா அவ? எங்கதான் போட்டு போவாளோ தெரியலமா. சே, காத்தால போனா என்ன ஆள காணோம். ஏ வர்கீஸே, வர்கீஸே, புள்ள அழுவறது காதுல உழுவுதா இல்லையா? அந்த தலை பிரட்டிக்கு ஒரு போனை போட்டு கேளு, எங்க மிஞ்சின்னு தெரியுதுன்னு. சே, ஒரே தொல்லையா இருக்கு. இதுவெல்லாம் நம்ம தலையில கட்டி வச்சுட்டு நம்மளால மாறலமா. எம்மா வந்துருவா. ஜில்லுக்கு தாமா பால் வாங்கியாரன்னு போயிருக்கா, வந்துருவா. ஆமாடா, அவ வராளோ இல்லையோ, நீ முதல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்துரு. அவளை எதுவும் சொல்ல விடாத. நீ இப்படி இருக்க வரைக்கும் அவ அப்படிதானடா இருப்பா. சே, எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு கதை காத்த காத்தாய், அவளுக்கு என்ன சொல்லியா கொடுக்கும்? புழு மூட்டை உடம்பு ஃபுல்லா பொய்தான். காலம்பர அவதான் பாலை வாங்கி வச்சுட்டு போனா. இப்ப அப்படியே வந்து ஐயோ ஏத்தே பால் இருக்கா அப்படின்னு நடிச்சு தள்ளுவா. இவனும் நம்பின்னு நம்ம பக்கம் காட்டுவான். சே, என்ன இந்த பரட்டை இப்படி வாசலோட நின்னு கிடக்கு. நம்ம வேற மதியம் சோறு தின்னுட்டு போனோம். மணி வேற 10-11 ஆயிடுச்சு. என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கணுமே. அப்படி பார்க்காத மாதிரி நைஸா போயிடும். அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறா பாரு. ஏன் மானே, மாடு மாடு அப்படியே எப்படி காதுலயே வாங்காத மாதிரி போறா பாரு. புள்ள ஒண்ணு கூப்பிடுதே, காதுல உழுவுதா இல்லையா? இவ்வளவு நாள் ஊர்ல இருக்கவங்க பேசுறா கேட்காம இருந்தா, இப்ப புள்ள பேசுறது கூட காது கேட்கல போல இவளுக்கு. ஏய் எம்மா, கை கால்லாம் ஒரே வலி. சரியா சாப்பிடறதுல 2-3 நாளா. இன்னைக்கு சாப்பாட்டு அப்படியே நல்லா 2-3 தட்டை சாப்பிட்டு ஒரு நல்லா தூக்கி ஏஞ்சாதான் சரியாகும். ஐயோ எத்தே, சில்லு இங்கதான் இருக்கீங்களா? எத்தே, என்னத்தே நீங்க நேரத்துக்கு தூங்க வேணாமாத்தே? சில்லு, என்ன சில்லு, உனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி உரக்காய கட்டிட்டு தானே போனேன். இப்படி பாட்டிக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கலாமா? ஏன் சில்லு இன்னும் தூங்கலையா? என்னது, நீ புள்ளைய சோறு விட்டு உரக்க கட்டிட்டு போனியா? மாடே மாடே, காலையில 1 மணிக்கு போன நீ, இப்ப மணி என்ன ஆகும் தெரியுமா? நைட்டு 1 ஆக போகுது. இப்ப வந்து நிக்கிற, இதுல சோறு விட்டலையா? இவ வேற ஏதோ வாயில வந்துட போதுரி. நீங்க வேற ஏன் அத்தை 1 மணி காத்தால இல்ல அத்தை, மதியம். எத்தே, என்ன பார்த்து எத்தனை வாட்டி பொறுப்பே இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் ஏன் தெரியுமா அத்தை இவ்வளவு லேட்டா வந்தேன்? சில்ல நைட்ல எழுஞ்சி அம்மா பால் வேணும்னு ஒரே அழுவேன். நீங்க பாட்டு போட்டு உறங்கிடுறீங்க. நைட்டெல்லாம் யாரத்தையே பார்த்துக்கிறது? அதான் 4-5 தெருவா போய் பால் பாக்கிட்டு இருக்கான்னு எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப கேட்டு வந்தேன். இந்த பால்காரன் என்னதான் பண்றானோ தெரியல, பாலும் போடுறது இல்ல. இப்படி நான் பண்ற தியாகத்தெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல. ஏத்து இப்படி தப்பா என்னென்னவோ பேசுறீங்க. எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வாய முடே, நடிப்பு கள்ளி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படியே நடிச்சு தள்ளுறா. உன் நடிப்பு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா போய் நல்லா வீடா கதை பேசிட்டு வந்துட்டு இல்லாத கதையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு திரியறாமா. காலையில கூட நீ தானே பால்காரங்கிட்ட பால் வாங்கி வச்சுட்டு போன. அவன் வந்து 4 நாள் ஆகுது உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு திரியற. அதெல்லாம் என் பிள்ளை வேணா நம்புவாண்டி, நான் நம்ப மாட்டேன். ஐயோ ஆமா அத்தை, பால்காரன் வந்துட்டால. பாத்தீங்களா அத்தை, இப்படி இந்த வீட்டுக்கு ஓடா உழைக்கிறேன்ல அத்தை, மாடு மாதிரி உழைக்கிறேன் அத்தை. அதான் அத்தை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல. என்னத்த பண்றது, வர ஞாபகம் மருதி கூட ரொம்ப இல்லாம போதத்து. நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்தணும் போல. சில்லு, சரி சில்லு, ஆயா கூட இரு. நைட்ல ஏஞ்சு ஆயான்னு அழுவ வேற. எத்தே பிள்ளைய பாத்துக்கோங்க என்ன, நான் போய் சாப்பிட்டு வரங்குறேன்.
சித்தி சொல்ல மறந்தே போயிட்டு பாருங்க அத்தி. இத மூந்து பாருங்களேன், என்ன மனமா சுவையா இருக்கு தெரியுமா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா போட்டு அருமையா செஞ்சிருக்காங்க அத்தி. இந்தாங்க மூந்து பாருங்களா. சோத்துக்கு வழி இல்லாத கூட கௌரவமா வீட்டுல கஞ்சி ஆக்கி தின்னுட்டு தூங்குறான். வண்ண மாதிரி ஒண்ணு குண்டான தூக்கி மானத்தை வாங்கின்னு தெரியல. என்ன சோறு தானே ஆக்கி வச்சிருக்கான், குழம்பு எல்லாம் தான் இருக்குல்ல, வாயில தட்டி போறதுக்கு என்ன குறைச்சல்? இப்படி குண்டான தூக்கி வீடு வீடா போய் என் மானத்தை வாங்க, எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ எத்தே, நீங்க அதுக்குதான் திட்டுறீங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு போட்டே. இது அவங்க வீட்டு குண்டாலாம் இல்லத்தே, நம்ம வீட்டு குண்டாதான். பக்கத்து வீட்டு பாக்கியம் இருக்காளே, நேத்து குழம்பு இல்லைன்னு கேட்டாத்தே. அதான் நான் கொஞ்சமா குழம்புனா ஊத்தி இந்த கிட்ட கொடுத்து விட்டேன். அந்த கிண்டம் தாத்தே, இன்னைக்கு அவன் நமக்கு கொடுத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்னது நேத்துக்கு குழம்பு கொடுத்தியா? நானும் ஆச்சி வச்ச குழம்பு இங்கடா இருக்கும், எங்கடா காணோம் தேடி தேடி பார்த்துட்டு வெறும் சோத்துல தண்ணி ஊத்தி தின்ட்டு படுகிறேன். நான் தின்னக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் அவட்ட தூக்கி கொடுத்துருக்கேன். அட கடவுளே, எத்தி என்னத்தே சொல்றீங்க? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே அத்தி. உங்களுக்காக தான் தேன உயிரோடவே இருக்கேன். ஏத்தே என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க? இப்ப கூட அத்தி அவங்க வீட்டுல நான் சாப்பிட்டுட்டு தான் வரேன். இது உங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். என்ன பத்தி தெரியாம இப்படிலாம் வார்த்தையை விடுறீங்களே அத்தை. உப்பு காரம் எண்ணெய் மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சமைச்சு சமைச்சு செஞ்சு உங்க நாங்களாம் செத்து போய் கிடக்கும். நீங்களும் எங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு தாத்தே இப்படி கடைசி காலத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலும் வாங்கிட்டு வந்தேன். என்ன பத்தி புரியாம இப்படிலாம் பேசுறீங்களே அத்தை. இதுவே கடைசி காலமா? என்ன என்ன போட்டு தெளியலானே முடிவே பண்ணிட்டியா? பாத்தியா, உனக்கு ஆக்கி போடுறது மட்டும் இல்லாம உன்கிட்ட எல்லாம் பேச்சு வேற வாங்க வேண்டியது இருக்கு. டேய் வர்கீஸே, வர்கீஸே, இப்போ நீ வரலனா இவனை பேசியே கொன்றுவாப்ல. டேய் வர்கீஸே. என்ன சின்ன பொண்ணு, நீங்க வந்து என்ன அம்மாட்ட ஒன்பது தின்னு இருக்கியா? நேரா உள்ள வர வேண்டியதானே சின்ன பொண்ணு. ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்ற? ஆமாண்டா ஆமா, நீ இப்படி இருக்க வரைக்கும் அவ அப்படிதான் இருப்பா. போமா போ, போய் உள்ள போய் தின்னுட்டு தூங்கு. நான் தான் ஒரு வேலைக்காரி இருக்கல்ல, வேலையெல்லாம் ஆக்கி ஆக்கி போட. என்னடா கரெக்டா? என்ன தெரியுமா சொல்ற உன் பொண்டாட்டி? நீயும் உன் பொண்டாட்டி சேர்ந்துக்கின்னு கிழக்காலையும் மேற்காலையும் நல்லா சம்பாரிச்சு வந்து போடுறீங்கல்ல, அதை நானே முந்தாளையெல்லாம் முடிச்சு வச்சுக்கிறேனா, சோறாக்கி போட மாட்டேனா, சீக்கிரமா செத்து போயிடுவேன்னு என்கிட்ட சொல்றாடா. ஏன் இப்படி எல்லாத்தையும் பொல்லாததையும் சொல்றீங்க? குழம்பு வாங்கினது ஒரு குத்தமா? சும்மா என்னவோ அதை மட்டும் பேசுங்க அத்தை, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. ஐயோ அம்மா, சின்ன பொண்ணு கடைக்குதாம்மா போனா, வழியில யாராவது பார்த்து பேசிருப்பாங்க, அவங்க ஏதாவது விட்டுருக்க மாட்டாங்கம்மா, அதாம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாடா ஆமா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது. மதியம் போயிட்டு கதை பேசிட்டு ராவுக்கு வருவா. நான் எதையும் கேட்க கூடாது. வேலைக்காரி மாரி வேலை செஞ்சுனே இருந்தா உங்களுக்கு எல்லாம் நல்லவங்க. மரியாதையா உள்ள போயிடுங்க ரெண்டு பேரும். இதே தொல்லைதான் என் வாழ்க்கையே எப்படின்னு ஆயிடுச்சு. வேற என்னத்த பண்ண? புள்ள அலருது, உள்ள போங்க ஃபர்ஸ்ட். சே ஏங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன், பாத்துக்கங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஒழுங்கா உள்ள போயா. போங்க, உங்களுக்கு இந்த குழம்பு சாப்பிட கொடுத்து வைக்கல. அம்மா அது வந்து பாரு வர்கீஸு, மரியாதையா போயிடு. என் வாயை கிளறாத, அவ்வளவுதான் சொல்வேன். ஏங்க ஆமாங்க, அத்தை வாயகையே கிளறிட போறீங்க. பல்லு வலிக்கே பல வருஷம் ஆகுது. பாய்சன் ஃபுல்லா. வர்கீஸு, ஐயோ அம்மா. கனி எலும்பு கனி, இப்படி சாயந்தரம் உரகனவ நைட்டு சோத்த கூட திங்காம படுத்துன்னு கிடக்கா. ஏ கனி, இந்த பானையாவது குட்டிட்டி எலும்பு கனி. ஏய் என்ன கனி, ரொம்ப தான் திமிரு மேலே பண்ணின்னு இருக்க. நான் தான் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. நான் கூட நீ உறங்கனையாங்காட்டி நினைச்சுன்னு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். கனி, பெருசாவ உன் அட்டகாசம் என்னால தாங்க முடியல. சின்ன வயசுல சொல்றதெல்லாம் கேட்டுன்னு எவ்வளோ சமத்தா இருந்த தெரியுமா? இந்த நடு ராத்திரி ஆக போகுது. ஐஸ்கிரீமுக்கு நான் எங்க போவேன்? உடம்பு சரியாத ஆயிடும் தானே வாங்கி தரல. ஏன் கனி இப்படி பண்ணின்னு இருக்க? ஏங்க இவளை பாருங்க, சோறு கூட திங்கமா ஐஸ் வேணும்னு கேட்டான்னு இருக்கா. ஏங்க இவர் ஒருத்தருமா
போனை கையில எடுத்துட்டா அவ்வளவுதான், உலகத்தையே மறந்துடுவாரு. அப்படி என்னதான் பண்ணுவாரோ? ஏங்க ஏங்க இங்க நான் ஒருத்தி நாய் கணக்கா கத்தின் கிடக்கேன், காதுலே வாங்கணும். அப்படி என்ன பண்றீங்க? அது அப்படி கொடுங்களா? அப்படி என்னதாங்க நீங்க பார்த்துன்னு சிரிச்சுன்னு இருக்கீங்க? புள்ள அங்க சோறு திங்க மாட்டேனுங்க, இங்க நான் இப்படி கத்தின்னு கிடக்க. என்னத்தையாவது காதுல வாங்குறீங்களாங்க? வீட்டுல என்ன நடக்குது போகுது எதையும் தெரியறதில்ல. போன் எடுத்தா அப்புறம் சோறு ஆயிடுச்சு, இட்லி ஆயிடுச்சு, திருப்பி போய் சூடு பண்ணின்னு வாங்குவீங்க. ஏங்க கொடுங்க. என்ன மாதிரா ஆபீஸ் வேலை எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசினு தான் தெரியுமா? இப்படி போனை புடுங்குற, குடும்ப அத போனை. ஏங்க அதுக்கு இல்லைங்க, ரொம்ப நேரமா வந்து சோறு காப்பி தண்ணிலாம் வச்சுக்கின்னு ஏங்கன்னு கூட்டு நின்னுங்க. உங்களுக்கு காதுலே விழல, அதனால தாங்க போனை பிடுங்கினேன். ஏன் ஏதாச்சும் தப்பா? என்ன உமா, இந்த வீட்டுக்காக எப்படி நான் நாய் மாரி உழைக்கிற ராவும் பகலும் தெரியும் தானே? ஒரு தூக்கம் இல்ல. சே, இப்படி எவ்வளவு முக்கியமான மீட்டிங்கை கட் பண்ணிட்டு தெரியுமா? இப்ப என்ன பண்றது நானு? இப்ப அவங்களுக்கு நான் தான் இப்ப சொல்லணும். அப்படி பேசுவாங்க என்ன? சோறு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒரு நிம்மதி இல்ல. ஆபீஸ்ல அவங்க போட்டு தொல்லை பண்றாங்க, வீட்டுல நீ தொல்லை பண்ற. எதுவுமே எனக்கு வேணாம். தூக்கி கொண்டு போய் தூர ஏறி. ஏங்க சரிங்க சரிங்க, இந்த வீட்டுக்காக தாங்க நீங்க ரொம்ப தூங்காம கொள்ளாம கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க, எனக்கு தெரியுங்க. அதுக்கு தாங்க சுட சுட சாப்பிடுவீங்களேன்னு கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நான் இங்க சோறு வச்சுட்டு போறேங்க, நீங்க புறவு சாப்பிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. பாவம் அவங்களே நம்மளுக்காக சோறு தண்ணி இல்லாம ராவும் பகலும் ஓடி ஓடி உழைக்கிறாவ. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணா அப்படிதான் பேசுவாங்க. அப்பா நல்ல வேலை போனை பார்க்கல. போனை மட்டும் பார்த்திருந்தா இன்னைக்கு நம்ம கதி அதோ கதிதான். வாங்குங்க வாங்குங்க. என்னங்க நீங்க பின்னாடியே வர்றது இல்லையா? ஒரே வெக்கையா இருக்குங்க. ஃபேனை 12ல வைங்க. உங்க அம்மாக்கு நான் நிம்மதியா இருந்தா பொறுக்கே பொறுக்காதுங்க. வெளியே அப்படி சிலு 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 சிலுன்னு என்னமா காத்தடிக்குது தெரியுமா? உங்க அம்மா ஒரு நிமிஷம் கூடாதுங்க, அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கும். பேசாம மாடியில் கூட போய் படுத்துக்கலாம் போலுங்க. ஒரே வெக்கையா இருக்கு. ஃபேனை போடுங்க. அப்படியே நின்று இருப்பீங்க. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணின்னு இருக்க? என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? ஏங்க துணியை எடுக்க போனேன், ஒரு துணி அந்த விழுந்துச்சு, அதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். சின்ன பொண்ணு மதியம் மணி என்ன ஆகுது? சீக்கிரமா வர வேண்டியதானே சின்ன பொண்ணு? வெளியே கூட போய் பேசிட்டு இருந்தா அம்மா எவ்வளவு நேரம் தான் நானும் சமாளிப்பேன் சொல்லு. கை கால்லாம் என்ன வலி. காலையில இருந்து ஒரே ரவுண்ட்ஸ் தாங்க. அந்தாண்ட தெரு இந்தாண்ட தெரு எல்லா தெருக்கும் போயிட்டு வந்துட்டேங்க. இது பாருங்க, சொல்றவங்கலாம் சொல்லியிருந்தாங்க இருப்பாங்க, அதுக்காக போய் நம்மளா ஃபீல் பண்ணின்னு வீட்டோட உட்காந்து இருக்க முடியுமா? போங்க போய் ஃபேன் போடுங்க. நீங்க வேற சும்மா சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஐயோ போச்சே போச்சே, யாராச்சும் வாங்கினேன். திருடா ஏ லட்சுமி லட்சுமி, திருடா லட்சுமி வந்துட்டியா? லட்சுமி வந்துட்டியா? இவ்வளவு நேரம் எங்க போன? அந்த ஆள பக்கம் தான் ஓடு ஓடு, திருடின்னு போறாளே. ஆடு மாடெல்லாம் திருடி இருந்தா கூட பரவாயில்லையே, இப்படி திருடிட்டு போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? என்ன திருநாளுவான்னு தெரியல. ஐயோ மனுஷா, என் ஆடு மாடு என் கோழி, ஐயோ நான் கஷ்டப்பட்டு ஒரு காசா சேர்த்து வச்சு வாங்கினே. மனுஷா ஒழுங்கா சொல்லியா, நெஞ்சலாம் வலிக்கு. ஐயோ ஐயோ, நல்ல திடீர் வேண்டும் சொல்லனே, இப்படி விட்டுட்டு உட்காந்து இருக்கானே குடிக்காரே. இவனை வச்சு நான் என்னத்த பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு ஒரு காசா இல்ல ஓடி ஓடி உழைச்சி வச்சு நானே. பூமாரி எதை தூக்கின்னு போனாலும் பூமாரி பூமாரி திரும்பி வந்துட்டாலாண்டி. பூமாரி எலும்பி வாடி. ஏய் என்னாச்சுமா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாரு மாடு எப்போ எப்பா இப்ப என்ன பாச்சு? எனக்கு பயமா இருக்கு.
மாறி நீ யாரு தடுத்திருக்க கூடாதா? இப்படி திருடிட்டு போயிட்டாலுங்களே. நான் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? அதை திருடிட்டு போயிட்டாலே. எப்பா உண்மையை சொல்லு, குடிச்சிட்டு போதையில கீழே உணராதுப்பா. ஐயோ திருடன் திருடன், யாராச்சும் வாங்கல. என்ன இது? ஏதோ திருடன் திருடன் யாரோ சத்தம் போடுறாப்ல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏங்க என்னங்க? ஐயோ எலும்புங்க, திருடன் திருடன் யாரோ கத்துறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க எலும்புங்க. ஏங்க அம்மா என்ன டென்ஷன் பண்ணாதுமா, நானே இப்பதான் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்தேன். சும்மா என்ன எழுப்பின்னு இருக்காத, நீ போய் எங்கேயாச்சும் என் உயிரை எடுக்காத. சார் ஒரு நிம்மதி இல்ல. கடவுளே, இப்ப என்ன பண்றது? யாரோ திருடன் திருடன் கத்துறாங்க. ஐயோ யாராச்சும் வாங்க, யாரும் வர மாட்டாங்களே. திருடன் திருடன். ஐயோ என்ன லட்சுமி அக்கா குரல் கேக்குது? இது நம்ம லட்சுமி அக்கா வச்சு. ஐயோ இப்ப லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் திருடன் வந்துட்டான் போலியே. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, லட்சுமி அக்கா வீட்டுக்கு திருடன் வந்திருக்கான். ஏங்க எழுமுங்க. ஐயோ லட்சுமி அக்கா வீடு வேற இங்கதான் பக்கத்துல இருக்கு. இவங்க கத்துற சத்தத்துல இங்க எங்கேயாவது நம்ம வீட்டுக்கு எங்கேயாவது வந்து பூந்துக்கு போறான். ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எழுமுங்க. ஏங்க திருடன் வந்துட்டா நாங்க இங்கதாங்க எங்கேயாவது இருப்போம். எழுமுங்க. என்னது இங்க திருட வந்துட்டானா? ஐயோ யார் வீட்டுக்கு போனாரோ என்னமோ. இப்ப என்ன பண்ணது? ஐயோ முதல்ல தடுக்கணும், யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த கொசு தொல்லை பெருந்தல்லையா எல்லாம் இருக்கு. இவருக்கு மட்டும் எப்படிதான் உறக்கம் வருதோ? திருடன் திருடன் யாராச்சும் வாங்க. ஐயோ யாரும் வர மாட்டாங்களே. திருடன் திருடன் யாராச்சும் வாங்க. கடவுளே என்ன இது? யாரோ திருட திருடன் கத்துறாங்க. ஏங்க எதுக்கு சின்ன பொண்ணு தூங்கிட்டு தானே இருக்கேன்? எதுக்கு படிச்ச? ஐயோ ஏங்க ஏங்க என்னங்க நீங்க என்ன நடந்து இருக்குன்னு தெரியாம இப்படி கொட்டை விட்டு தூங்கின்னு இருக்கீங்க? ஊர்ல திருட வந்துட்டா போலங்க. வாங்குங்க, நீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணின்னு இருக்க? ஒரு நிமிஷம் நிம்மதியா விட மாட்டேன். கனவே கண்டு இருப்ப. கவனம் தூங்குவா. கனவு கண்டேனா? ஏங்க நீங்க தாங்க அப்பாவை பிடிச்சி தூங்கின்னு இருக்கீங்க. நான் தூக்கமும் வராம காத்தும் வராம அங்கேயும் இங்கேயும் லபோ திபோன்னு கத்தின்னு அலைஞ்சின்னு கிடக்குறேன். உங்களுக்கு என்ன கவலை? தூங்குறாமே தூங்குறான். சின்ன பொண்ணு, யாரோ திருடன் திருடன் கத்துறாங்க. உண்மைதான் போலயே, நிஜமாலே நம்ம ஊருக்குள்ள திருடன் வந்துட்டான் போல. ஏங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க. கடவுளே, ஐயோ 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 ஏங்க அது லட்சுமி அக்கா வீடுங்க. லட்சுமி அக்கா வீட்டுல தாங்க திருடம் வந்துட்டான் போல. ஐயோ ஒரே ஒரு சின்ன பிள்ளை தாங்க வச்சிருக்காங்க. அந்த ஆள் வேற குடிச்சிட்டு கிடப்பாரு அவரு. அந்த அக்கா என்ன பண்ணுமோ? அவரை வச்சு நீ எப்படி சமாளிக்குதோ தெரியல. ஏங்க வாங்குங்க போலாம், இல்லைன்னா என்னையாச்சும் விடுங்க. சின்ன பொண்ணு என்ன பேசுற? சின்ன பொண்ணு இப்பதான் நீ ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க? அங்க என்ன பரிசு கொடுக்க கூப்பிடுறாங்க? திருட வந்திருக்கான் சின்ன பொண்ணு. அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மரியாதையா வீட்டோட இரு. என்னங்க பேசுறீங்க நீங்க? அங்க ஒருத்தவங்க உயிர் போற கணக்கா உட்காந்து கத்தின்னு கிடக்குறாங்க. இங்க வீட்டுக்குள்ளார எப்படிங்க நிம்மதியா தூக்கம் வரும்? சே, இந்த மாதிரி மனுஷாளுங்களாம் உங்களுக்கு தான் என்னங்க சொல்றது? நீங்க வந்தா வாங்க, இல்ல வர கட்டி போங்க, நான் போறேங்க. சின்ன பொண்ணு சொன்னா கேளு, தனியா போவத நில்லு. சின்ன பொண்ணு அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம். நீங்க சொல்லுங்க அம்மாட்ட ஆத்தாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பொறுமையா வாங்க. அதுக்குள்ள திருட போய் சேர்ந்துருவான். இவளெல்லாம் என்ன இடத்துல பெத்து போட்டாங்களோ? வீட்டுலலாம் இவளை வீட்டுக்குள்ளதான் வச்சு வளர்த்தாங்களா, இல்ல எங்கேயாவது மரத்துல கருத்துல கட்டி போட்டு வச்சாங்களா தெரியல. வானர கூட்டம் துணி எடுத்துட்டு வாடின்னு எடுத்துட்டு வரத்தேன் மேல போனவன். அதோட சரி, இப்ப பார்த்தா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, தோட்டத்துல ஒண்ணு வாசல்ல ஒண்ணு கிடக்குது. இப்படி நைட்டு நேரம் ஆகுதே, அங்கேயும் இங்கேயும் துணி கிடக்குதே, ஒரு பொறுப்பு இல்ல. நம்மளே தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு எதுக்கு இவ நம்ம கூட இருக்கான்னு தெரியல. ஒரு வேலைக்கு 4 வேலை வச்சுருக்கா. எல்லா துணியும் கீழே ஊந்து அது இது. இப்ப திருப்பி துவச்சு காய போடணும் நானு. கடவுளே என்ன இது? அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம வீட்டுக்கு இந்த திருட வந்துட்டான் போலயே. துணி நகை காசு போலாம் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி இல்ல எடுத்துட்டு போறான்.
ஐயோ இப்ப என்ன பண்ண? யார்கிட்ட சொல்றதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவானே. ஐயோ நம்ம வீட்டுல வேற திடீர்னு நம்ம அத்தை வேற நம்ம எப்ப பார்த்தாலும் எப்படா ஒரு காரணம் கிடைக்கணும் நம்மள ஏசின்னு இருக்காங்க. இன்னைக்கு இந்த திருடன் கையும் குடமா புடிச்சு கையை காலை உடைச்சி நம்ம அத்தை கிட்ட நல்ல பேரை வாங்கணும். இந்த சின்ன பொண்ணு யாரு என்ன எதுவும் தெரியாம சின்ன பொண்ணை வீட்டுக்கே திருட வந்துட்டுல. இன்னைக்கு இருக்கு உனக்கு. நீயோட உன் கெதி ஒழிஞ்சது. தொலை என்ன தைரியம் தான் என் வீட்டுக்கு திருட வருவ? என்ன தைரியம் இருந்தா இப்படி இந்த சின்ன பொண்ணு வீட்லயே வந்து கைய விப்ப. உனக்கு இந்த சின்ன பொண்ணு யாருன்னு இந்த ஊருக்கே நீ காட்டுற. நான்ன்றதால தான் உனக்கு இந்த அடியோட நிறுத்திக்கிறேன். எங்க அத்தை மட்டும் உன்னை பார்த்தாங்க விளக்கமா ஒரு பிய அடிப்பாங்க. எப்படா எவ கிடப்பான்னு எங்க அத்தை காரி எவ மண்டையை போட்டு விட்டுலான்னு பார்த்துன்னு கிடக்கும் டெய்லியும். எவளும் கிடைக்கல. அன்னைக்கு என் கதி அதோ கதி. அன்னையோட என் கதை முடிஞ்சுது. என் உயிரை போட்டு எடுத்துட்டு இருக்கும். இன்னைக்கு நீ வந்து மாட்டீங்கன்னா நான் தப்பிச்சிட்டேன். எங்க அத்தை கிட்ட நீ நல்லா வாங்க போற. எத்தே சீக்கிரம் வாங்கத்தே. எங்க தேவை போய் தொலைஞ்சுங்க. இந்நேரம் பார்த்து எங்க தேவை போனீங்க. இங்க பாருங்க எப்ப பார்த்தாலும் நான் ஒன்னுத்துக்கும் உதவாதுவேன்னுவீங்கல்ல. இப்ப பாருங்க அத்தை. ஏங்க என்ன அடிக்கிறதுனா மட்டும் முன்னாடி முடிவாருவாங்க ரெண்டு பேரும். ஏங்க இங்க வாங்குங்க. தெரியாதையான்னு தெரியல மாடு. வாயை மூடு வாயை திறந்து அப்படியே வாயெல்லாம் உடைச்சிருவேன். இப்ப பாரு வாயில ஒரு குத்து விடுறான். ஏங்க எங்கதான் போய் தொலைவாரோ இந்த மனுஷன். சே இந்த பொம்பளை வேற சும்மாவே நம்மள சுத்தி வந்து நோட்டை விடும். எங்க இருக்கா என்ன பண்றான்னு. இப்ப பாய் கிழிய கத்துற. எங்கேயாவது அணக்கம் காட்டுதா பெரு ஒண்டிய மாட்டி சாப்பிட்டுன்னு நினைச்சுக்கிச்சான்னு தெரியல. ஏங்க வரக்குள்ள அருவா கொடுவா ஏதோ எடுத்துன்னு வாங்குங்க. சின்ன பொண்ணு இங்க என்ன சின்ன பொண்ணு பண்ணின்னு இருக்க? என்ன இதெல்லாம் வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் தாங்க நானே உண்டிய எல்லாம் வெளியே பாக்குறது. பாருங்க திருடனு புடிச்சு வச்சிருக்கேன். ஏங்க உங்க அம்மாவை கூப்பிடுங்க. என்ன சொல்லுவாங்க என்னை பத்தி. இப்ப பாத்தீங்களாங்க? வாங்க கையெல்லாம் வலிக்குது. உங்க உண்டிய செத்து தொலையிட்டு நீங்களும் விட்டீங்களா என்ன? வாங்குங்க. சின்ன பொண்ணு என்ன சொல்ற? சின்ன பொண்ணு திருடனா? ஏங்க என்னங்க நீங்க உங்களுக்கு ஒரு கூறு இல்ல. இங்க பாருங்க நம்ம வீட்டுல இருக்க காசு பணம் நகை எல்லாத்தையும் துணி மூட்டையா கட்டி எடுத்துட்டு போறாங்க. அதனாலதாங்க புடிச்சு 4 போட்டு வச்சிருக்கேன். நீங்களும் வந்து 4 போடுங்க வாங்க. சின்ன பொண்ணு மேரி ஏல நின்னுக்கிறாமா? அப்படி எட்டப்போ மூச்சு கீச்சு அடைச்சு ஏதாவது ஆயிடு போகுது. நீங்க வேற உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா கடங்க. நீங்க எத்தே இந்த நேரம் பார்த்து இந்த பொம்பளை எங்கதான் போய் தொலைங்களோ. பாருங்க போலீஸாலே பிடிக்க முடியாதுங்க இந்த மாதிரி திருடனெல்லாம். என்னங்க நீங்க? சரி சின்ன பொண்ணு நீ அட்ட போய் நில்லு. சின்ன பொண்ணு இந்த மாதிரி திருடங்களை பத்திலாம் உனக்கு தெரியாது. திடீர்னு ஏதாவது பண்றவானுங்க. நீ நவுந்து போ. அதான் நான் வந்துட்டு இல்லை நான் பாத்துக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. அந்த திருடன் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே கைய காலையில நல்லா முறிச்சு விட்டாங்க. அவன் எந்த வீட்டுக்கும் இனிமே போய் திருடே கூடாது. நல்லா 4 அடி போட்டு தாங்க வச்சிருக்கேன். அம்மாவா? ஆமாங்க அம்மானே கூப்பிடுங்க. நானும் அம்மானே கூப்பிடுறேன். அத்தைன்னு கூப்பிட்டேன். அப்படியே நான் தான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு செத்தா கூட அந்த பொம்பளை வெளில வராது. அம்மா ஐயோ அம்மா எலும்புமா என்னமா ஆச்சு உனக்கு? நீ எப்படிமா இங்க வந்த? அம்மா என்னது அம்மாவா? அட கடவுளே, இந்த கிளவியெல்லாம் தெரியாம போட்டு சாத்திட்டோம். ஐயோ இது வேற நம்ம மேல எப்படில இருந்தது. இப்ப பழி வாங்கதான் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு வேற சொல்லிவிடுமே. ஐயோ இவர் வேற இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரே. நான் என்ன பண்ணுவேன்?
ஐயோ எத்தே எத்தே, இந்த பாவி கையால உங்களை அடிச்சிட்டனே அத்தே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வாயெல்லாம் கோணின்னு படுத்துன்னு கிடைக்கீங்களே அத்தே, உங்களை சும்மாவே பார்க்க முடியாதே, இதுல இப்படி வேற இருக்கீங்களே அத்தே, இனிமே நான் எப்படி உங்களை பார்ப்பேன்? சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? பார்த்தாலே தெரியல அம்மானு வேணே பண்றியா என்ன? ஏங்க சும்மா கடங்க, நீங்க வேற. நான் அப்படியே பண்ணாலும் மண்டையெல்லாம் உடப்பனே தவிர கையை காலெல்லாம் இப்படி உடைக்க மாட்டேங்க. அம்மா அம்மா கண்ணு முழிச்சு பாருமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா எலும்புமா. ஐயோ அத்தே, எலும்புங்க அத்தே, நீங்க எல்லாமே எனக்கு வாழே தெரியாது அத்தே. நான் எங்க அப்பா அம்மா இல்லாம கூட இருந்துருவேன் அத்தே, ஆனா நீங்க இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது அத்தே. ப்ளீஸ் அத்தை எழுந்திருங்க அத்தே, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அத்தே. சின்ன பொண்ணு, இப்பதான் சின்ன பொண்ணு எனக்கு உன்னை பத்தி புரியுது. எங்க அம்மா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கல. என்னங்க இருக்காதாங்க? என்னங்க நீங்க பேசுறீங்க? நான் ஊரெல்லாம் போய் சுத்திட்டு அவக்கு வந்தா கூட உங்க அம்மா எனக்கு சோறு குழம்புலாம் எடுத்து வச்சு தருவாங்க தெரியுமா? அப்படி இப்படின்னு திட்டினா கூட உங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு வேலை இருக்காதுங்க. இப்ப பாருங்க, கை காலை உடச்சு உக்காந்தா எல்லா வேலையும் நான் தானங்க செய்யணும். எத்தே எலும்புங்க அத்தே, என்னை விட்டு போயிடாதீங்க. சின்ன பொண்ணு, நீ வேற ஏன் சின்ன பொண்ணு? அம்மா மயக்கம் தான் போட்டுருக்காங்க, சும்மா இரு. அடு கடவுளே, இந்த கிளவி என்ன முழிச்சுக்கிச்சு. இது இருந்தாலும் தொல்லையா இருக்கு, இல்லைனாலும் தொல்லையா இருக்கு. பேசாம அது ஏஞ்சுக்கிறதுக்குள்ள எங்கேயாச்சும் ஓடி போடுவோம். எனக்கு இப்போதாம்மா உயிரே வருது, நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா இந்த தண்ணியை குடிங்க, பொறுமையா ஏஞ்சிருங்கம்மா. யாராச்சும் வாங்கினேன். ஏங்க இன்னும் திருட அங்கேயே தான் இருக்கான் போல. நான் போய் லட்சுமி அக்கா வீட்டில் போய் திருடனை பிடிக்கிறேங்க. நீங்க புள்ளியும் அத்தையும் பாத்துக்கங்க. என்ன சின்ன பொண்ணு, எங்க போற சின்ன பொண்ணு? அம்மா எப்படி இருக்காங்க விட்டு போட்டு நீ மாட்டு போற? ஏங்க பாவங்க அவங்க, நம்மள விட்டா யார் இருக்கா சொல்லுங்க. சீக்கிரம் வந்துருவேன். கடவுளே, இதுக்குள்ள அதுக்கு தெரியல. வீட்டுக்குள்ள பணம் இருக்கா, நகை இருக்கா, எதுவுமே தெரியலையே கடவுளே. ஐயோ, பக்கத்து வீட்டு வேலைக்கு வருதுன்னாங்க, அதை வாங்கி போட்டுற வேண்டியதான். ஐயோ, இதற்கு காசெல்லாம் பார்த்தா இந்த தெருவையே வாங்கிடலாம்ல, இந்த ஊரையே வாங்கிடுவோம். ஐயோ அம்மா, வெயிட்டா இருக்கு. இந்த கணக்குதுன்னா எப்படி கோடி கணக்குல தான் இருக்கும். பேசாம இந்த மனுஷனை டேவிஸ் பண்ணிட்டு ஃபாரின் கீரின் போய் சுத்த வேண்டியதுதான் ஜாலியா. ஒரே தொல்லை இந்த மனுஷன் கூட. என்னத்த பண்ணுவேன் நானே? ஐயோ, யாரும் பார்க்காத முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சு போட்டோம். அப்புறம் என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. தெரியலையே, இது என்ன எப்படா என்ன ஏதுன்னு கேட்டு உயிரை எடுத்துருவானே. என்னத்த சொல்லி சமாளிப்பேன்? நீ எம்மா எம்மா அலறி காட்டி குடுத்துருவ. நீ வரலையா? சொல்லிட்டு துணிமணிலாம் வாங்கி வந்திருக்கேன். ஒரு புட்டிக் மாதிரி ஆரம்பிக்க போறேன் பாத்துக்க. அப்படியே
எல்லாம் என் தலை எழுத்து. வேற என்னத்த பண்ணி தொலைய? அவங்க அப்பா நாட்டுமே வந்து பிறந்திருக்கு. அந்த ஆள் வேற வந்துட்டா 1008 கேள்வி கேட்டு உயிரை எடுப்பான். இதுகிட்டயே நம்ம இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எடுத்துட்டு போய் உள்ள வைப்போம். சரி என்ன இந்த பக்கம் ஓடுறாங்க? என்ன செல்வானே, என்ன லட்சுமி அக்கா தானே கத்துறாங்க, இவர் இந்த பக்கம் ஓடுறாரு? என்ன செல்வானே? அக்கா சரி விடுங்கக்கா, நம்ம பாத்துக்கலாம். போலீஸ் கிட்ட போய் சொன்னா புடிச்சு கொடுத்துருவாவக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீவ. நீ வேற ஏமா என்னத்து தூக்கிட்டு போனாலே தெரியல. அந்த திருட்டு பையன் இந்த ஆளு குடிச்சிட்டு வளர்றானா இல்ல உண்மை சொல்றானா பொய் சொல்றானே தெரியல. நான் என்னன்னு போய் போலீஸ் கிட்ட சொல்லுவேன்? இந்த ஆளை வச்சுக்கின்னு எனக்கு தினமும் போராட்டமா இருக்கேன் வாழ்க்கையே. ஐயோ அம்மா, இதெல்லாம் வலிக்கே படப்படன்னு வருது. என்னத்த தேடிட்டு போனானோ? நான் ஓடி ஓடி உழைச்ச காசெல்லாம் இப்படி அவனோ தூக்கிட்டு போயிட்டான் போலயே. எப்ப சொல்லுப்பா, என்ன நம்ம திருடிட்டு போனா? அம்மா வேற அழுவுறாங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ சொல்லு. ஐயோ லட்சு, என்ன லட்சு சொல்ற? திருடன் வந்துட்டானா? திருடன் வேற கத்துறீங்க. என்னாச்சு லட்சு? இப்படி மூளைக்கு ஆளால உட்காந்து வேற அழுதுட்டு இருக்கீங்க. என்னாச்சு? சின்ன பொண்ணு என் வீட்டுக்கு திருட வந்துட்டான். சின்ன பொண்ணு என்னத்தை தூக்கிட்டு போனான்னு தெரியல. சின்ன பொண்ணு, நான் ஓடி ஓடி உழைச்ச காசெல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும் போல. என்ன தூக்கிட்டு போனான்னு கேட்டா இந்த ஆள் வாயே திறக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் போதையிலே இருக்கான். கல்லூரி மங்கன் கடக்க உக்காந்து இருக்கான். நீ வாயை துறையா? சரி நீ அழாத லட்சு. அது எப்படி அண்ணன் விட்டுட்டு உட்காந்து இருப்பாரு? அவர் ஏதாவது குடி போதையில வளருவாரு. நான் என்ன எதுன்னு கேக்குறான். நீ அழாத, கம்முன்னு இரு. என்ன முத்து பாண்டி, என்னன்னு நீ பண்ணின்னு இருக்க? தினமும் நீ போடுற ஆட்டம் இருக்கு பாரு. எப்பா இன்னைக்கு ஊரையே தூங்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? நிஜமாலே திருடம் வந்தானா இல்ல போதையை போட்டு ஏதாவது வளருன்னு இருக்கியாண்ணா? நீ என்ன எடுத்துட்டு போனா? யார் திருட? என்ன திருட? ஒழுங்கா சொல்லுனே. அட நீ வேற ஏன் சின்ன பொண்ணு? திருட இல்ல, திருடி. நானே அவளை எவ்வளோ நம்பணும் தெரியுமா? கொஞ்சமா எவ்வளோ கஷ்டப்பட்டு அது சேர்த்து வச்சேனே எனக்கு மட்டும்தான் தெரியும் சின்ன பொண்ணு. அப்படியே அவ திருடிட்டு போனதுல இடிஞ்சு போய் உக்காந்துன்னு இருக்கேன். சின்ன பொண்ணு, இதுக்கு மேல என்னால முடியாது. அப்படியே ஒரு கட்டை எடுத்து மண்டை அப்படியே ரெண்டு பழக்க போறேன். எந்த கூட டெய்லி எனக்கு போராட்டமா தான் இருக்கு வாழ்க்கை. சும்மா கடலட்சுமி, நம்ம கேட்டு இருக்கல்ல. என்ன சொல்லன? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பான அந்த பொருளை. நீ மட்டும் இப்போ யாருன்னு சொன்ன, நானே போய் வாங்கிட்டு வந்து தரேன் உன்கிட்ட. நீ என்னன்னு மட்டும் சொல்லுனேன். என்னே? ஆமாண்ணே, நீங்க சீக்கிரம் சொன்னாதானே நாங்க வெரசா போய் விரட்டி பிடிக்க முடியும். ஊரை தாண்டி போயிடுவானே, சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல நம்ம ஊரை தாண்ட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த திருடி நம்ம ஊருதான், வசந்தி. ஐயோ பாரியா, குடிக்க ஆரம்பிச்சா. சும்மா குடிச்சிட்டு உடனே கிடக்காத. ஏதா அத்தம் வீட்டு மேல பழிய வைக்காதியா. காதல் கீழே ஊந்து தொலைஞ்சிட போகுது. உனக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்ல, எதையாவது கொண்டு போய் வித்துட்டேன்னா சொல்லி தொலைச்சிரு. இப்படி அடுத்தவங்க மேல சொல்லி சண்டை ஈத்து உடிச்சு விட்டுறாதியா. இல்ல லட்சுமி, இல்ல, நான் பொய் சொன்னேனா? பொய் தான் சொன்னேன்னு ஒத்துக்குவேன் லட்சுமி. நான் எதுக்கு அந்த வசந்தி மேல பழி சொல்ல போறேன்னு சொல்லு? பழி சொல்லி ஆவாது வசந்தி, வீட்டுக்கு ஆவாது. நம்ம வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த வசந்தி புள்ள வரும். ஆடு மாடு கோழி முட்டைன்னு எடுக்கும். நானும் நம்ம தங்கச்சி மாதிரி தானே எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுடுவேன். இந்த வாட்டி அந்த வசந்தி என்ன தெரியுமா எடுத்துட்டா? இப்படி வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைப்பாளே. நான் என்ன கனவா கண்ண? என்னையா சொல்ற? எடுத்துட்டு போட்டுன்னு விட்டியா? நானும் வாய கட்டி வயித்த கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு பொருளையும். ஒரு வாட்டி ஒண்ணு காணாம போறப்ப
இரு லட்சுமி. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவும் தெரியாம விசாரிக்காம நம்ம போய் அவகிட்ட எதுவும் கேட்க முடியாது. அவ எப்படி பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. நீ சும்மா இரு, நான் என்னன்னு முழுசா விசாரிச்சுட்டு நானே அவகிட்ட போய் நீ உண்டு இல்லைன்னு ஒன்று பேசுறேன். என்ன ஏதாவது ஒன்று உருப்படியா சொல்றியானே? நீ என்ன திருடினா ஏது திருடினான்னு சொன்னதானே நான் அவள்கிட்ட போய் நாங்கள் கேட்க முடியும். இப்படி திருடிட்டானா என்னன்னு நான் கேட்க முடியும்? ஐயோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருப்பேன். இப்படி அநியாயமா திருடின்னு போயிட்டாலே அந்த வசந்தி. இன்னைக்கு அவளா நானான்னு பார்த்துட்றேன். என் வீட்டுல இருந்து எம்மாத்திரத்தை திடீர்னு போயிருக்காங்க. அவளை இன்னைக்கு நான் விடவே மாட்டேன். அந்த ராசா மூஞ்சுக்காக பார்த்தேன். என் வீட்டுல வந்து வீடு பூந்து திருடுற அளவு வந்துட்டாள் அவ. இன்னைக்கு அவளை நானான்னு பார்த்துறேன். அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என்ன பேச்சு பேசுவா தெரியுமா அவன்? லட்சு நில்லு லட்சு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. என்னையாவது தடுக்காதீங்க சொல்லிட்டேன். அந்த ஆடு மாடு கோழி எது காணாம போனாலும் இவ வந்து என்ன தெரியுமா சொல்லுவா? அச்சோ பாவம் லட்சுமி அக்கா, என்னக்கா இவ்ளோ ஏமாலியா இருக்கீங்க? இது கூட உங்களால பாத்துக்க தெரியாதாக்கா? நான்லாம் பாருக்கா, அதனாலதான் எதுவுமே வளர்க்கறது இல்லக்கா. என்ன சாமர்த்தியம்னு நினைச்ச நீங்க இவ்ளோ ஏமாலியா இருக்கீங்க? அப்படி என்ன நக்கலா பேசி சிரிப்பா தெரியுமா சின்ன பொண்ணு? அப்பெல்லாம் என் மனசு என்ன வருத்தப்படும் தெரியுமா? நானே வருத்தத்துல இருப்பேன். அவ என்ன எவ்வளவு நக்கல் பண்ணுவா தெரியுமா? கடைசியில அவதான் எல்லாத்தையும் எடுத்திருக்கா கல்லூனி மங்கி. அப்படியே அமுக்கடியாண்டவள நம்ம கூட சுத்தி நின்றுக்கா அவளால. ஏய் வசந்தி, வசந்தி ஏன் வெளிய வாடி? நல்லா என் கோழி எல்லாம் அடிச்சு தின்னுட்டு எப்படி வரங்கறா பாரு வசந்தி. என் வீட்ல இருந்து என்னடி களவாண்ண? களவாணி வெளிய வாடி. நிம்மதியா வரக்கறா. எல்லாம் வரகத்துக்கு எடுத்துட்டு அவ மட்டும் நிம்மதியா வரங்கறா. சின்ன பொண்ணு அப்படி என்னத்தை எடுத்திருப்பாவ? சின்ன பொண்ணு கூடயே நம்மள சுத்துறோம். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா? ஒரு கரண்டி குழம்பு கூட கொடுக்கலையே நமக்கு. ஐயோ கடவுளே உமா, நான் உன்கிட்ட சொல்லி மறந்துட்டேன் உமா. சரி, லட்சுமி அக்கா வீட்டில் தான் வந்து திருட வந்துட்டான், நம்மளாம் இங்கே ஓடியாந்தோம். ஓ வீட்டுக்காரு எதுக்கு உமா கீதா வீட்டு பக்கம் கத்தின்னு அப்படி ஓட்டுறாரு? நானும் என்னன்னு கூவுறேன் கத்துறேன், எதையுமே காதில் வாங்கவே இல்லை. அப்படி ஓட்டம் முடிச்சு அப்படி ஓடுறாரு. நான் நினைக்கிறேன் கீதா வீட்டில் ஏதாச்சும் திருட வந்துடுவான்னு நினச்சிட்டு அங்கே போனாரோ என்னமோ. ஃபோன் போட்டு சொல்லு. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? வயித்துல இப்படி புளிய கரைக்கிற, என்ன சொல்ற? அட ஆமா உமா, நிஜமா தான் சொல்றேன். கீதா வீட்டு பக்கம் தான் அண்ணன் ஓடினாவ. என்ன உமா ஃபோன் எடுத்தாரா? ஐயோ இல்ல சின்ன பொண்ணு, ரிங் மட்டும் போயினே இருக்கு, போனே எடுக்கல. ஹலோ உமா, என்ன உமா நடுராத்திரில இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணின்னு இருக்க? எங்க இருக்க மோத? நீங்க எங்க இருக்கீங்க? இது பாருமா, நான் டென்ஷன் ஆயிடுவேன். நானே தூக்கத்துல இருக்கேன். சும்மா ஃபோன் பண்ணி எங்க இருக்கு மரியாதை வீடு வந்து சேரு. சின்ன பொண்ணு அவ வீட்டுலதான் இருக்காவ, நீ வேற யாரையோ பாத்திருக்க. இல்ல உமா, நான் அவளை தான் பார்த்தேன். எங்க கண்ணிக்கிட்ட கொடுக்க சொல்லு பாப்போம். ஏங்க அப்படியா? கணிக்கிட்ட போனை கொடுங்க. உமா நீ போக்குள்ள தானே பார்த்த, அவளும் தான் தூங்கின்னு இருக்கா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க இல்ல, சும்மா தாங்க பண்ண. தோ முடிஞ்சிருங்க, வீட்டுக்கு வந்துடுறேன், வைக்க. சின்ன பொண்ணு அவ அப்படிலாம் இல்ல, நான் தான் சொன்னேன்ல, வீட்டுல தான் இருக்காவ. நீ தான் நம்பணும், இரு. சின்ன பொண்ணு என்ன பண்ற? சும்மா இரு உமா, சும்மா இரு. ஹலோ. கீதா, ஒன்றும் இல்லை கீதா, திருடன் ஏதோ நம்ம தெருல சத்தம் கேட்டுச்சு பாரு. அதான் உனக்கு என்ன ஏதுன்னு விவரம் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். உன்னை கேட்டா தெரியும்ல, அதான். உனக்கே தெரியாதா? ஒரு 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 நிமிஷம் இது. இப்போ சொல்லு கீதா.
சின்ன பொண்ணு, எனக்கே ஒன்றும் தெரியாது. நானே ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப பயந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்பதான் நல்ல வேலையா பார்த்து செல்லு வந்தான். செல்லு வந்த பிறகுதான் எனக்கு ஒரு மனசையே ஆறுதலா இருக்கு. மஞ்சு வச்சுக்கிட்டு தனியா என்னடா பண்றதுன்னு தெரியாம எப்படி திரும்ப தவிச்சு போயிட்டேன். அப்புறமேட்டு செல்லு தான் வந்து என் கூட இருந்துட்டு இருக்கான். செல்லு கிட்ட வேணா கேக்குறியா? எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கும் திருடன் திருடன் சத்தம் கேட்டுச்சு தவிர மத்தபடி எதுவும் தெரியல. அதுக்குள்ள செல்லு வந்துட்டான். அப்படியே அம்மா கூட. ஹலோ சின்ன பொண்ணு, நம்ம ஏரியாவில் வேற திருடன் வந்துட்டான் போல. எங்க யார் வீட்டுக்கு சின்ன பொண்ணு திருடன் வந்துட்டான்? எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு வேற. அதனாலதான் சின்ன பொண்ணு எங்க யாருன்னு பார்க்க வந்தேன். ஏய், படம் காட்டாத ஒரேடியா. லட்சுமி அக்கா கத்தந்து உனக்கு தெரியாது. உமா உமா, அது ஒன்றும் இல்லை உமா. இப்போதான் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நீயும் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வரல பத்தியா? நடுவில் வேற ஃபோன் பண்ணியிருந்த பத்தியா? அதான் உமா, சரி நீ எங்க போயிருக்க ஏது என்னன்னு பார்க்கலாம் தான் உமா வந்தேன். இப்படி வெளியே இப்பதான் உமா வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சொன்னா சின்ன பொண்ணு எதிர்க்க வரக்குள்ளேயே சொன்னா. நான் தான் உன்னை நம்பையில. ஏண்டா எவ்வளோ திமிரு இருந்தா நீ அவ வீட்டுக்கு போயிருப்ப. எங்க எவன் வந்தாலும் எப்படி நீ கரெக்டா அவ வீட்டுக்கு ஓடுற? இதுக்குத்தான் அவளை பக்கத்திலேயே குடி வச்சியா? உமா என்ன உமா நீ பேசின்னு இருக்க? அவ ஏதோ சின்ன குழந்தைய வச்சு தனியா இருக்கா. அதான் ஒரு துணைக்கு இருக்கட்டுமே சொல்லிட்டு வந்து பார்க்க வந்தேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அதுக்கு என்ன இப்ப உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுற? அப்படியா? சரி, நம்ம புள்ள கனி எங்க? உமா அதோ இப்ப போயிடுவேன் வீட்டுக்கு. அவதான் வீட்டுல தூங்கின்னு இருக்காளே. பிள்ளைய விட்டுட்டு நீ எதுக்கு தனியா போன? அவ புள்ள தனியா இருக்குன்னா அவ பாத்துக்க போறா. நீ எதுக்கு அங்க போன? உமா நீ கூட தான் பிள்ளைய தனியா விட்டுட்டு போன. ஏச்சே, வாய மூடு வானல் வாயா. நீ இருந்தா நான் பிள்ளைய விட்டுட்டு வந்தேன். இப்ப எதுக்கு நீ வந்த? நான் 1 2 3 என்றதுக்குள்ள இப்ப நீ வீட்டுல இருக்கணும். இல்ல உன வந்து பேசிக்கிறேன். அக்கா என்னக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? எங்க உன் பொண்டாட்டி ராஜா? அவளை கூப்பிடு முத வெளிய. அக்கா என்னக்கா ஆச்சு? இந்த நேரத்துல வந்து இப்படி வெளியே வந்து கூப்பிட்டு நின்று இருக்கீங்க. உள்ள வாங்கக்கா. உள்ள வந்து விருந்து சாப்பிட வரலப்பா உன் வீட்டுக்கு. அவளை முத வெளிய கூப்பிடு. அக்கா என்னக்கா ஆச்சு என்கிட்ட சொல்லுங்க. வீட்ல இவ்வளவு நாளா ஆடு மாடு கோழி எல்லாம் காணாம போனதுலாம் யாரோன்னு என்னவோ நினைச்சுன்னு இருக்கேன்ப்பா நானு. எல்லாத்தையும் அவதான் எடுத்துட்டு வந்திருக்கா. அக்கா என்ன சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் இருக்காது. வேற யாரோ எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க நல்லா விசாரிச்சிங்களா? எப்பா நான் நல்லா விசாரிச்சுட்டு தான்ப்பா வரேன். உன் பொண்டாட்டியை கூப்பிடு, விசாரிப்போம். அட கடவுளே, ஐயோ இங்கே தேடி வந்துருச்சுங்க. இந்த ஆள்கிட்ட வேற என்ன சொல்லுதுங்கன்னு தெரியலையே. ஒரு கொசுவத்தி தாயா எடுத்தேன். நாலுமணி இங்கே போயிரு. நாலுமணி ஐயோ இவ வேற தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா தெரியல. இந்த ஆள் வந்து ஈத்து போட்டு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு ஓடி போடுவோம். வசந்தி வசந்தி இங்க வா. வசந்தி 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 கதவு தொற வசந்தி. அப்ப எப்படி தரப்பா கல்லூனி மங்கி? எப்படி விஷமத்தனமா கூட இருந்து சுத்தின்னு இருக்கா? வசந்தி வெளிய வா சொல்லிட்டேன். வசந்தி வசந்தி கொடுத்துடுமா. அண்ணா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு தெரியும்ல. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா ஆமா. இவ்வளோ நாள் வந்து என் வீட்டுல கோழி முட்டைன்னு திருடுறப்ப கூட நான் விட்டனே. இப்படி வந்து நான் கஷ்டப்பட்டு வாங்கினது என்கிட்ட உன் பொண்டாட்டி எடுத்துட்டும் போயிட்டாப்பா. அதை மட்டும் வாங்கி கொடுத்துடு ராசா. என்னால அது இல்லாம இருக்கவே முடியாதுப்பா. என்னென்ன சொல்றீங்க? என்ன எடுத்தா? ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன். திருடிப்பா எல்லாம் ஆட்டிக்கிட்டு திருடிப்பா. இல்லைன்னா இந்த ஆளுக்கு போயிட்டு அரிசி முட்டையெல்லாம் போட்டு வாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் வச்சிருந்தான். அது ஏதோ திருடிட்டாலும் தெரியல ராசா. அவளை முத கூப்பிடேன். கடவுளே, என்னது இது? 1.5 லட்சமா? ஐயோ 1.5 ரூபாய் கொசுவத்திக்கு இப்படி 1.5 லட்சம் இந்த ஆளுக்கிட்ட இருந்து அந்த பொம்பளை கேட்டு வாங்கிடுவா அப்படியே. ஐயோ சொல்லக்கூடாது. இப்ப என்ன பண்ண? இவன் வெளியே போன வரை இந்த ஆள் ஈத்து போட்டு சாத்திடுவானே. அக்கா என்ன சொல்றீங்க? வசதி இப்ப நீ வரையால கதவை உடைக்கவா? என்னது கதவை உடைக்க போறியா? ஐயோ நான் வந்து 7,000 8,000 செலவு பண்ணி வாங்கின கதவாச்சு.
இந்த மனுஷன் வர கதவை கிதவை உடைச்சிட போறான். ஏங்க வாரங்க வார ஒரே உறக்கமா இருந்துச்சு. ஏங்க என்னங்க நடுராத்திரில வந்து கத்தி நிக்கீவ? தூங்கலையா? அட கடவுளே, விடிஞ்சிருச்சா என்ன? லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு, என்ன எல்லாம் மொத்தமா சேர்ந்து வந்திருக்கீவ? என்ன விஷயம்னே? லட்சுமி அக்கா, பூமாரி ஏதோ மஞ்சள் தண்ணி வைக்கிறீங்களா என்ன? என்னக்கா நீங்க பத்திரிக்கை வைக்க இவ்ளோ காலையாவா வருவீங்க? சரி வாங்க வாங்க. ஏங்க என்னங்க வந்திருக்கவங்கள நிக்க வச்சு பேசின்னு இருக்கீங்க? காபி தண்ணி ஏதாவது கொடுத்தீங்களா? நாகபடி சும்மா நடிக்காத, அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு? எனக்கு கூட விளங்கலையே. வசந்தி, நீ என்கிட்ட இருந்து திருடுனல, அதை மட்டும் கொடுத்துடுமா. என்ன என்னனே நீங்க நடுராத்திரில வந்து என்னென்னமோ சொல்லி உளறி நிக்கிவ? என்ன தேடுன? சும்மா ஏதா பேசின்னு இருக்காதீங்கண்ணே. சும்மா இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசாத வசந்தி. இவ்வளோ நாள் என் வீட்டுல இருந்து காணாம போன கோழி, முட்டை, ஆடு எல்லாமே நீ தான் திருடினியாமே. எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கார சொல்லிட்டாரு. மரியாதையா அதுக்கு காசை எண்ணி வைக்கிற. எக்கா என்னக்கா பேசுவீங்க? உங்க இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசின்னு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சும்மா நான் கடைக்கு கொசுவத்தி வாங்க போனேன். அந்த அண்ணன் கிட்ட இருந்து கொசுவத்தி வாங்கி வந்தேன், அவ்வளவுதான். அதுக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுவீங்களா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. நானு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ அலைஞ்சி ஒரு பீடி வாங்கிட்டு வந்து புடிச்சுன்னு இருந்தேன். அதை இந்த வசந்தி புள்ள தூக்கின்னு வந்துருச்சு. அதை மட்டும் கொடுக்க சொல்லு, நான் போயிடுறேன். பாருங்க, பாத்தீங்கல்ல, அவர்தான் என்னன்னு உளறின்னு இருக்காரா. அவர் சொல்றது ஒரு கதை நம்பி நீங்களும் வந்து பேசின்னு இருக்கீங்க. யோ மனுஷா, என்னையா இதெல்லாம்? ஆமா லட்சுமி, ஆமா. எங்கேயுமே வீடு கிடைக்கல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ராமசாமி கிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்து தெரியுமா? அதை புடிங்கிட்டு வந்துருச்சு இந்த புள்ள. எப்படியாவது வாங்கி கொடு லட்சுமி. நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், குடிக்கே இல்லை. எப்படியும் இந்த ஆள் போட்ட ஒரே போடல. நல்ல வேளை அந்த கோழி முட்டை எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாரும் இதையே சொல்லி தப்பிச்சிடுவோம். அம்மா அம்மா, கடவுளே, இவளா? இவ வந்தா எதையாவது குட்டியை குழப்பி விட்டுருவாளே. சியானா மேல பூட்டி அம்மி வரும் பூ. என்ன இப்ப எதுக்கு புள்ளிய விரட்டுற? ஒண்ணும் இல்லைங்க, காலம்பரை ஏஞ்சி ஸ்கூல் போகணும் இல்லைங்க. இப்படி நைட்டு ஃபுல்லா ராவ விடிய விடிய சுத்துறாங்க. வீட்டையே சுத்தி சுத்தி வர உறக்காம. அப்புறம் கால ஃபுல்லா உறங்கினா எங்கிட்டுங்க ஸ்கூலுக்கு போறது? சியானா அம்மா அவ்வளவுதான் உன்னை கொண்டு எரிஞ்சிரும் பாத்துக்க. போய் படு போ. நீங்க என்னங்க அப்படி மறைச்சு நிக்கிவ? போங்க, நீங்களும் போய் உறங்குங்க. ஏங்க இப்படி மறைச்சு மறைச்சு பார்க்காதீங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஏன் நட்டடா, உனக்கு என்ன கேடு வந்துச்சு? இப்ப இந்த நடு சாமத்துல ஏஞ்சி பெருகி என்ன அடிக்கிற? வசந்தி, உண்மையை சொல்லு, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. அவங்க வீட்டுல போய் ஆடு மாடு கோழியா திருடுங்க. உனக்கு என்ன கேடு வச்சேன்? நான் மாசம் 1 லட்சம் 1 ரூபா கூட எடுத்துக்காம எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்ல உங்ககிட்ட. என்னதான் பண்றதெல்லாம்? என்ன பண்ணுவா ராசா? வட்டி குட்டுன்னு இருக்கா. அது 10 வட்டி குடுறா. இதெல்லாம் அடுக்குமா? ஆமா, 10 வட்டி குடுறாவ. நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் 10 வட்டி இல்ல, எல்லாம் 9 வட்டி தான். பெருக்கிங்க வந்து போட்டு கொடுத்துன்னு இருக்கீங்க. அந்த ஆளுக்கு இன்னும் 4 சமட்டுட்டுமனா? இத பாரு, எனக்கு ஒண்ணும் யார பத்தி வந்து சொல்லி நிக்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. என்ன என் வீட்டு ஆடு மாடு கோயிலாம் எதுக்கு நீ திருடுன? அதுக்கு முதல்ல காசை எண்ணி வை. நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். என்ன உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்க? நானும் போனா போது வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தா ஆடு மாடு கோயிலாம் இங்க இல்ல. வேணா இங்க இருந்தா புடிச்சுன்னு போயினே இரு. உனக்கு ஒழுங்கா பாத்துக்க தெரியல. சும்மா என்கிட்ட வந்து காசு கேட்டா நான் எப்படி கொடுப்பேன்? அம்மா கிட்ட காசே இல்லையா? இப்பதான் எங்க அம்மா பிசினஸ் பண்ண போறாங்களாம். அப்புறமேட்டு தான் காசு வரும். நீங்க பரவாங்க. அட கடவுளே, இவள யார் இப்ப குறுக்கல வந்து என்னென்னத்தையும் இவ வேற இழுத்துட்டுன்னு இருக்காளே. நான் என்ன பண்ணுவேன்? என்னத்தையும் சொல்லி சமாளிக்கணுமே. சியனா, என்ன சியனா சொல்ற? ஏங்க வேற என்னங்க சொல்ல போறா? ஏதோ கனவு ஏதோ கண்டிருப்பா. சியானா போய் மேல போய் படுப்பா. அது வந்து அது சியானா மேல
நாலு முடி இவங்களாம் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் பார்க்காம உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. இவங்க காசெல்லாம் திருடணும்னு நினைக்காத நாலு முடி, மரியாதையா காசை கொடுத்துரு. பேசிட்டு போறீங்க, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்றல. எக்கா இவ இப்படிலாம் சொன்னா திருந்தே மாட்டாக்கா. நீங்க இருங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். என்னங்க பேசுறீங்க? அவங்க தான் நம்மள ஏமாத்தி காசு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஏங்க நீங்களே இவ்வளவு ஏமாளியா இருக்கீங்க? வாய மூடிட்டு இவங்கள போட்டோ அப்புறம் உனக்கு கொண்டு எரிஞ்சிடறேன் பாத்துக்க. என்ன இந்த மாதிரி சந்தர்ப்பக்குள்ள போறேன்? ஐயோ, அங்கதானே என் பணம் மட்டும் இருக்கு. நான் எதுவுமே பண்ணலங்க. அந்த ஆள்கிட்ட இருந்து 2 ரூபாய் கொசு வச்சு தாங்க எடுத்துட்டு வந்தேன். ஏங்க காசு பணம்லாம் கொடுத்துறாதீங்க, நான் ஓடி ஓடி சம்பாதிச்சேங்க. ஏங்க அப்படியே உங்களுக்கு கொடுக்கலனாலும் அப்படியே வாங்குங்க. கிச்சன்ல கடுகடப்பால காசு வச்சிருக்கேன், அதை எடுத்து நான் கொடுக்குறேங்க. ஏங்க உள்ளலாம் போய் நிறைய காசு எடுத்து வந்து கொடுத்துறாதீங்க. ஏங்க போற ஓடு கொண்டு எரிஞ்சிருவ. நீ பண்ற வேலைக்கெல்லாம் பாரு அவன. ஐயோ ஏம்மா, உடம்புலாம் எப்படி முடிச்சு போட்டானே. இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க? நான் என்ன வாங்கி வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுளே, அந்த ஆனந்த பணம் மூட்டையை மட்டும் பாத்துற கூடாது கடவுளே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எப்படியாவது பார்க்காம இருந்தா அந்த பணம் மூட்டையில இருந்து 10 ரூபாய் எடுத்து கல்புரம் ஏத்துற கடவுளே. ப்ளீஸ் கடவுளே. ஏ வசதி, என்ன இது? மூட்டைய விடு. என்னங்க நீங்க? காலைல தானங்க எங்க அம்மா வந்தாங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க துணிங்க. இந்த மாதிரி பழைய துணி, அந்த துணி என் தம்பி ஒரு பிசினஸ் பண்றான்னு சொன்னல, அதான் சரியா ஓடாத்தல என்கிட்ட எடுத்துட்டு வந்து வித்து கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. என்னது துணியா? காலையில உங்க அம்மாவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், நான் தான் கூட்டு போய் விட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே, நான் பார்க்கவே இல்லையே. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? மாப்பிள்ளை கிட்ட எப்படி உதவி கேட்கணும் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு கூச்சமா இருக்காதாங்க. போய் வைங்க, போங்க கொடுங்க, நான் போய் வச்சுட்டு வரேன். காசு தானேங்க, எவ்வளோ வந்தாலும் நான் பேசி கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க, உள்ள போங்க. காலைல ஏஞ்சி டியூட்டிக்கு போகணும்ல. வசந்தி விடு சொல்லிட்டேன். வசந்தி விடு. விடுங்க, ஏங்க விடுங்க. என் உயிரே போனாலும் இன்னைக்கு நான் இதை விட மாட்டேன். ஏங்க விடுங்க. ஏங்க விடுங்க. ஏங்க விடுங்க, சொன்ன கேளுங்க. இது என்ன? இது ஃபுல்லாவே பிளாஸ்டிக் கவரா கிடைக்கே. படுபாவி நல்லாவே இருக்க மாட்டான். இதுல வேற இன்னும் 4-5 வீடு கட்ட போறேன்னு கனவு கிணவெல்லாம் நான் கண்டு வச்சுட்டேன். இப்படி ஃபுல்லாவே கவரா கிடக்குது. படுபாவி நல்லாவே இருக்க மாட்டான். வசந்தி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிச்சு காட்டின்னு இருக்காத. மரியாதையை எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு மாதிரி வேலை பாரு. சொல்லிட்டேன், நானே என்ன ஏமாத்திட்டான். இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான். நீ படுபாவி. நானே இதை நம்பி தானே 4-5 வீடு கட்டலான்னு இருந்தேன். மரியாதையா போயிடுங்க. பணம் காசு யாராவது என்கிட்ட வந்தீங்க அப்படியே மூஞ்சி பிடிச்சி பராண்டிடுவேன். லட்சம் பார்த்து லட்சம் ஏதோ ஆயிடப்போகுது. நீ நாலு முடி கொஞ்சமா அந்த அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எதுக்கு இப்படிலாம் பண்ணின்னு தெரியற? ஐயோ கூட்டு விடுதா, எதுக்குயா என்ன போட்டு அடிக்கிற? நான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து தானே பேசின்னு கிடக்குறேன். ஒரு அறிவு இல்லை இந்த மனுஷனுக்கு. வாய மூடு. வாய திறந்தாலே பொய் தான். நீ தானே சொன்ன உன் தம்பி ஊர்ல இருக்காத துணி எல்லாம் கொடுத்து அமிச்சானே. இப்ப என்னடானா காசு இல்ல பணம் எல்லாம் நடிச்சு காட்டின்னு இருக்கியா ஒன்னா? கடவுளே, இந்த நடந்த இதுல வேற இந்த ஆள்கிட்ட சொன்ன பொய்யே நான் மறந்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? சம்பள தேதி வேற வந்துருச்சு. இந்த ஆள் கையில இருக்க காசு கொடுப்பானா? வாடகை காசெல்லாம் கொடுப்பானா? இப்ப என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கணுமே.
ஐயோ என் கனவு இப்படி ஃபுல்லாமே பிளாஸ்டிக் கவரா கிடக்கு. என்ன வாங்கிட்டு தான் பேசின இருக்க மரியாதை வாய் திறக்கறியோ இல்ல வாயில குத்தவா? அது ஒண்ணும் இல்லைங்க, என் தம்பியே கடன்பட்டு அல்லோலப்பட்டு இந்த மாதிரி துணியெல்லாம் வித்து பிழைக்கிறாங்க. அந்த துணியை தான் நானும் குடுறா தம்பி, நான் உனக்கு அக்கா ஏதாவது உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கின்னு வந்தேங்க. இப்போ அந்த துணியெல்லாம் நீங்க கீழே போட்டீங்க பாத்தீங்களா, அதாங்க என் காசு என் பணம் அப்படின்னு சொல்லிட்டேன். நானே எங்க அம்மா கிட்ட கையில காலில் இருக்கிறதுலாம் ஊந்து வாங்கி வந்துடுறதுங்க. அப்பப்ப அவ கொடுக்கணும்னு நினைப்பேன், ஆனா கொடுக்கறதுக்கு கையில காசு இருக்காதுங்க. அதான் உதவி பண்ணலாமேன்னு ஒரு எண்ணத்துல வாங்கின்னு வந்தேங்க. வேற ஒன்றும் இல்லை, இது காசு பணம் பாத்தீங்களா அதனாலதாங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்பா நல்ல வேலை, எங்கேயும் போல, இங்கதான் இருக்கு, எல்லாம் பத்திரமா இருக்கு. ஹலோ சார். ஆமா சார், எல்லாமே இங்க தான் சார் இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா சார், அந்த பிள்ளையார் கோயில் ஒட்டி ஒரு தெரு இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்துருங்க சார். ஆமா சார், 4வது வீடு தான். வந்துருங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன், வந்துருங்க. எப்பா தம்பி, யாருப்பா நீ இப்படி நடு சாமத்துல நடு வீட்டுல வந்து நின்று போன் பேசின்னு இருக்க? என்ன வேணும்? ஏனே அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த நெட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் வர பார்சல்ண்ணே. இது ஒரு மூட்டை எப்படியோ தொலைஞ்சு போச்சு, அதான் எங்கே இருக்குது ஏதோ இருக்குன்னு தேடி வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுண்ணே. தோ கிடைச்சிருச்சு, இதாண்ணே என் பார்சல். இதோ பாருங்க, கொரியர் பேர்லாம் எழுதியிருக்கு பாருங்கண்ணே, எங்கள் பார்சல் தான். சரிண்ணே, நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன், இது ஏன் மூட்டை மேல கை வச்சா அவ்வளவுதான். நீ பாட்டு வந்த, நீ பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏங்க என்னங்க நீங்க இப்படி நம்ம வீட்டுல வந்து நம்ம பொருளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா, கம்மன் நிக்கிறீங்க, கேளுங்க. பா தம்பி, நீ விலாசம் கிலாசம் மாறி வந்துருப்பாப்பா. இதெல்லாம் என் மச்சினை வியாபாரம் பண்றதுப்பா. அந்த துணியை தான் நாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். என்னப்பா நீ உன் இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்க? என்னையா நீ லூஸ் மாதிரி பேசின்னு இருக்க? தொப்பாரியா, கொரியர் நேம் போட்டிருக்கு, பார்சல்லாம் பேர் போட்டிருக்கு, உன் மச்சான் வாங்கிட்டு நான் பிசினஸ் பண்ணன்ற. என்ன லூஸ் மாதிரி வளர்ற? காது குத்துலான்னு பாக்குறேன் எனக்கு. போயா வேலையை பத்துன்னு. பணம் இருக்கும், வீட்டு 2-3 கட்டலான்னு பார்த்தா என் கனவுல மல்லி போட்டுருச்சு. அட்லீஸ்ட் வீடு கட்டலனாலும் பரவாயில்ல, இந்த துணிமணியை வச்சு ஒரு ரூமாவது கட்டி போடலான்னு எல்லாம் நினைச்சேன். இப்போ அதுவும் முடியாம போயிடும் போலயே. வசந்தி விட்டாத, இதையும் விட்டனா அவ்வளோதான். தம்பி என்னப்பா பேசுற? நான் தான் சொல்றேன்ல, இது என் தம்பி இந்த பிசினஸ் தப்பா பண்றான். அப்படியே கையில துணி எடுத்து கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்களா, அதனாலதான் கவர்லாம் போட்டு மூட்டை கட்டி வச்சிருக்கான், துணி எதுவும் வீணா எடுக்கூடாதுன்னு. நீ ஒரு பேசின்னு இருக்க, என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? எம்மா, எனக்கு சின்ன வயசுல காது குத்தியாச்சுமா. பார்த்தா ஒன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஜரி பொம்பளை என்ன பார்க்கலாமா? நான் எல்லாம் வரக்குள்ள வீட்டில் இருக்க சிசிடிவி பார்த்துட்டு தாம்மா வரேன். ஏதோ எங்க மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கிறதால தான் வாயை மூடின்னு இருக்கேன். ஏதோ வரக்குள்ள ஒரு மூட்டை தெரியாம கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துன்னு வந்து வச்சுன்னு நீ ஒன்னு பல்லு கட்டி நிக்கிறியா? உனா என்னது சிசிடிவி பாத்துட்டியா? ஐயோ, என்ன இந்த ஆளு நம்ம பக்கம் திரும்புறான். இப்பதானே 4 சமட்டுனா, ஐயோ அந்த வீக்கமே ஒன்னும் ஆறலையே. இப்ப என்னத்த பண்றது? என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். என்ன நீங்க பாக்குறதுப்பதான் என்னமோ நம்ம மாதிரி இருக்கு. அவன் தான் ஏதோ ஒரு கூறு கட்டுத்தரமா ஏதோ பேசின்னு இருக்கானா, நீங்க வேற அடிச்சு பத்தி விடுங்க, அப்படியே அவன் நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க. தம்பி என்னப்பா சொல்ற? நீ சொல்றதுலாம் உண்மையா? சொன்னா இந்த மூட்டை எனக்கு ரோட்ல கடந்துச்சு, நான் ரோட்ல கடந்து பெருக்கியாம என்கிட்ட சொன்னா. இந்த அண்ணன் வீட்டுக்கு வழி தெரியாம நின்னுட்டாவ, நான் தான் கூட்டியாம. அடி பாவி, இவகிட்ட நான் ஏதோ ஒரு கோவத்துல சொன்னா அந்த நேரம் பார்த்து கூத்து விடுறாளே. இப்ப என்ன பண்றது? நின்னுதான் இந்த ஆள அடி நம்மள வெளுத்து கட்டிடுவா. இப்ப என்ன பண்றது? எனத்தையாவது சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தாலும் ஒண்ணும் முடியல. எல்லாரும் ரவுண்ட் கட்டிட்டாங்க, இதுக்கு மேல இங்க நின்னா அவ்வளவுதான். வசந்தி முடிஞ்சு. ஏ வசந்தி, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன இதெல்லாம்? வசந்தி, பிள்ளைக்கு அம்மாவே இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு நீ உழிச்சு கொட்டாம விட மாட்டேன். ஏங்க இப்படி பண்றீங்க? எல்லாம் நம்ம நல்லதுக்காக தாங்க பண்ணேன். இன்னும் ஒரு 4-5 வீடு சேர்த்து கட்டி வாடகை விடலாம் பாருங்க. ஏங்க அது உங்களுக்கு புரிய மாட்டுது. சே, வாய மூடு வசந்தி, ஓடாத மரியாதை நில்லு.
யோ கூறுகெட்ட நெட்டகாலம், உனக்கு தான் ஒரு புத்தி இல்லையா? என்னையாவது பழைக்க விடாயா? நானாவது அப்படி இப்படி பார்த்து ஒரு 4-5 வீடு கட்டலான்னு பார்த்தா அதுக்கும் விட்டு தொலைய மாட்டாயா? சே மரியாதை பேசாம நீ இருக்கிறதுக்கு செத்து தொலையா. நீ இருக்க தோணு இல்லா தோணுதான்.